ஒரு சமயம் முன்பு சொன்னது போல் நாங்கள் இந்த அன்பர்களோட திருப்பதி அப்படி எல்லா இடங்களுக்கும் போகும்போது சாமிஜியை பார்க்க போகும்போது, சாமிஜி இப்பொழுது உணவு சாலை இருக்கு இல்லையா, உணவு அருந்தக்கூடிய இடம், அங்கே வந்து இருப்பாங்க. அப்படி இருந்தாங்க. அப்போது நாங்கள் குரூப்பாக போனோடனே குரூப்பாக அந்த ஹால்லையே சாமி உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு அந்த மேடையில் ஒரு பின்னால் ஒரு ஓம் இருக்கும், அதில் அந்த சீட்டு அந்த இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. இருந்துட்டு அப்படியே உட்கார்ந்தாங்க. எங்களையெல்லாம் அப்படி உட்கார வச்சாங்க. குரூப்பாக நாங்கள் போனோம். அதில் ஒரு விசேஷம் என்றால் சிறப்பாக சொல்ல வேண்டியது என்ன என்று சொன்னால், வந்திருக்கிற யாருமே சாமி பக்தர்களாட்டு பெரிய அளவில் நாமம் சொல்லுகிறவர்களாக இல்லை. நாங்கள் இந்த கிராமத்திலேருந்து யாரெல்லாம் திருவண்ணாமலை வாரீங்க திருப்பதி வாரீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிற டூரில் வந்தவங்க. அப்போது சாமிஜியை பார்க்கணும், ஆனால் சாமிஜியை பார்த்து ஆசை பெற்றுக்கிட்டு தான் போவோம், திருவண்ணாமலைக்கு போய் தான் போவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கூப்பிட்டு போவோம். அப்போது சாமிஜியை பற்றி உள்ள அனுபவமோ நாமம் சொல்கிறதோ, யோகிராம் சுரத்குமார் நாமம் சொல்கிறதோ அப்படி தேர்ச்சி பெற்றவங்க இல்லை. அப்போது சாமிஜி வந்து பாடுங்கன்னு சொன்னாங்க. பாடுங்கன்னொன்னே நான் ஒரு சைடில் நின்றுக்கிட்டே இருக்கேன், மற்றவங்க எல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போது சாமிஜி சாமி நாமம் பாடி அந்த மாதிரி இந்த அது பஜனை பாடுறவங்க இல்லை, அது எந்த பாட்டுனாலும் பாடட்டும், சாமி உடனே எந்த பாட்டுனாலும் பாடட்டும். உடனே நமக்கு கொஞ்சம் உஜார் வந்துட்டுது. வேறு பாட்டுன்னா சும்மா மாரியம்மா பாட்டு, முருகன் பாட்டு, எப்படி விநாயகர் பாட்டு எல்லாம் பாடுவாங்கல்ல, அப்போ எது வேணாலும் பாடுங்க அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் கொஞ்சம் பாடினாங்க. அதுலேயும் ரொம்ப தேர்ச்சி பெற்ற பஜனை குரூப் இல்லை, இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச பாடல்களெல்லாம் கொஞ்சம் பாடினாங்க. சாமி ரொம்ப கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி கேட்டுக்கிட்டு இருந்த பிறகு அந்த குரூப்பை எல்லாம் பார்த்துட்டு அப்படி ஒரு ரவுண்டு சுற்றி வந்தாங்க. அப்படி விசிறி, சிரட்டை, பிரம்பு இதெல்லாம் இருக்குது கையில், அப்படி சுற்றி வந்தாங்க. வந்துட்டு நான் ஒரு ஓரத்தில் கொஞ்சம் சாமிகிட்ட போனால் எப்பவும் பயந்து தான் இருப்பேன், எப்பவும் ஒன்றும் பேச மாட்டேன் சாமிகிட்ட. அப்படி இருப்பேன், சாமி என்ன கேட்டால் தான் சொல்கிறது. அப்போது அப்படியே வந்தாங்க, சுற்றிட்டு வந்துட்டு என்ன கையை பிடிச்சிட்டாங்க. கையை பிடிச்சிட்டு அவங்க கையில் இருந்த சிரட்டை, விசிறி, அந்த பிரம்பு எல்லாம் தந்தாங்க. தந்து வலது கையில் நான் வச்சுக்கிட்டேன், சாமி எப்படி வச்சுருப்பாங்களோ அது மாதிரி வச்சுக்கிட்டேன். இடது கையை அவங்க மணிக்கட்டில் பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிட்டு பாருங்கள், அப்படி அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தை எல்லாம் அப்படி ஒரு சுற்றி வந்தாங்க. வந்து நான் கையை பிடிச்சிட்டு பிரம்பு இதெல்லாம் வச்சிருக்கிறது அடியனுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்காங்க. சுற்றி வந்தோம். இந்த செய்தியை ஓம் பிரகாஷ் அம்மாவுக்கு தெரிஞ்சு பிற்காலத்தில் பின்னால் அவங்க ஆசிரமத்தில் சொல்லுவாங்க, பாலகிருஷ்ணன் ரொம்ப ஆட்களையெல்லாம் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு ஸ்தாபனம் வரப்போகுது, பெரியது, சாமியை இப்படி கூட்டி கொண்டு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை பெருசாக சொல்லிக்கிட்டது இல்லை, ஆனால் பகவான் அப்படி கருணை புரிஞ்சிருக்கிறார். அதெல்லாம் தந்து, ஏன்னா ஒரு சம்சாரி அவங்க பிள்ளைகள்லாம் நம்ம பிள்ளைகளும் சம்சாரி ஆகணும், கல்யாணம் ஆகி பிறந்த குட்டிகளோட நல்லா வாழணும்னு தான் நினைப்பாங்க தாய் தந்தையர்கள். ஒரு குருநாதர் எப்படி நினைப்பார், நம்ம மாதிரி என்ன ஒரு உயர்ந்த நிலையில் ஆன்மாவை தெரிஞ்சவங்களாட்டு வரணும், ஆன்ம பரிபூர்ணம் அடையணும்னு தானே அவங்க நினைப்பாங்க. அதுக்கு தானே நம்மளை தாழ கிடக்கிறவங்களையெல்லாம் தட்டி எழுப்பி கொண்டு வராங்க. அது மாதிரி சுவாமி அந்த அனுக்கிரகத்தை பண்ணாங்க. சுற்றி வந்த பிறகு பழமெல்லாம் தந்து எல்லாருக்கும் இதெல்லாம் கொடுத்து சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்து அப்படியே அனுப்புனாங்க. அது ஒரு வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். ஜெயந்தி விழா ஒவ்வொரு வருஷமும் நாகராஜா கோயில் அந்த கல்யாண மண்டபத்தில் நடத்தும். பிகினிங்கில் தொடக்கத்தில் அது 1990 அப்படி நடத்திட்டு இருப்போம். இப்போ ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு வேண்டிய சாதனங்கள் எல்லாம் நம்ம இரவலாக, அதாவது கிடைக்கிறத வாங்கிக்கிடுவோம், எல்லாம் கொடுப்பாங்க, தேவை என்னதுன்னு தெரிஞ்சு கொடுப்பாங்க. ஒரு 2000 பேர்லாம் சாப்பிடுவாங்க. கோயிலில் வச்சு நடத்துறதுனால எல்லா பக்தர்களும் வருவாங்க. அப்போது இந்த வாகன ஊர்வலம் நாகர்கோயில் நகரத்தில் அப்படி மணிமேடை ஜங்ஷன் பிரதான சாலை வழியாட்டு வரும். ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சுவாமிஜியினுடைய அந்த திருவிக்கிரக படம் பெருசாக வச்சு அந்த கட் அவுட்டு அந்த ஜீப்பில் வச்சு கொண்டு வருவோம்.
அப்போ அந்த ஜீப்பெல்லாம் வாடகைக்கு பிடிக்க முடியாது. நம்ம உறவுக்காரில் ஒருத்தர் ஸ்கூல், அதாவது லேர்னிங் ஸ்கூல் வச்சுருந்தார், டிரைவிங் ஸ்கூல். அப்போ அந்த ஜீப்பை கொஞ்சம் கேட்போம், நீங்கள் தரணும்னு சொல்லி. அப்போ அவங்க தருவாங்க. அதில் எல்லாம் டெக்கரேட் பண்ணி அலங்கரித்து ஒலிபெருக்கியெல்லாம் வச்சு நல்லா அந்த நாகர்கோவில் நகர் அது ஊர்வலம் வரும்போதே 500 பேர் வரும்போது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அந்த சமயத்தில் 90 அந்த டைமில் எல்லாம். அப்போ வீடியோக்கள் ஃபோட்டோ எடுப்போம். எடுத்தால் அந்த விழா முடிஞ்ச பிறகு சாமிஜிக்கு அந்த ஆல்பத்தை அனுப்பி வைப்போம். சாமிஜியை பார்த்துட்டு நாங்கள் வச்சுருப்பாங்க. அப்போ நாங்கள் அப்படி அனுப்பி வச்சதை சுவாமிஜி பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு ஒரு 2 மாதம் கழித்த பிறகு நாங்கள் இயல்பாக அங்கே குரூப்பாக போகும்போது சாமிஜி கூப்பிட்டு விட்டு அந்த ஆல்பத்தை எடுத்து காட்டுறாங்க. காட்டிக்கிட்டு அந்த ஊர்வலம், அதாவது அந்த ஊர்வலம் வந்து கன்னியாகுமரி மாவட்டமே வியப்பாக அடையும். அது மாதிரி போலீஸ் எல்லாம் ரோடெல்லாம் பிளாக் பண்ணி தான் அப்படி விடுவாங்க. அது மாதிரி சிறப்பாக இருக்கும். அதில் முன்னுக்கு நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் வச்சுருப்போம், பஜனை இதெல்லாம் வச்சுருப்போம். அப்போது சாமிஜி அதை அப்படி பார்த்துட்டு அந்த ஆல்பத்தில் இந்த ஜீப் இருக்குது பார்த்துங்க, அந்த ஜீப்பில் சாமி கட்டவுட்டர் வச்சு வரக்கூடிய அந்த படத்தை எடுத்துட்டு அதில் அந்த ஜீப்பை பார்த்து அதில் துணி வச்சு மறைச்சிருப்போம். அது எல்போர்டு இல்லை, டிரைவிங் ஸ்கூல் பற்றிலாம் அந்த எல் மட்டும் தெரியுது. உடனே சாமிஜி அதை என்னை கூப்பிட்டு காட்டி அந்த படத்தை காணிச்சு கேட்குறாங்க, இதில் எல் போட்டிருக்க எல் சாமி, அது டிரைவிங் ஸ்கூல் வண்டி, அதனால் லேர்னிங்கிறதுக்காண்டி எல் போட்டிருக்கான். ஓஹோ அப்படியா அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. அந்த கொஞ்சம் வறுமையில் தான் இருந்தாங்க அந்த டிரைவிங் ஸ்கூலு. எப்போ சாமி எல்போர்டு எல்லுன்னு கேட்டாங்களோ இப்போ அவங்களுக்கு பல கோடிக்கு அதிபதி அவங்க. அப்போது சாமி காரியமாக ஒரு சின்ன உதவி செய்தால் கூட சாமி அதை நுணுக்கமாக அதை பார்த்து அதுங்களுக்கு வேண்டியது செய்கிறாங்க பாருங்கள். எனக்கு அது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். நான் பலர்கிட்ட இதை சொல்லுவேன், இந்த விஷயத்தை நல்லா சொல்லுவேன். ஏனென்றால் சாமி இது எல்போர்டுன்னு கேட்ட பிறகு அவங்களுக்கு இப்போ 25-30 பஸ்ஸு, எத்தனையோ விதத்தில் டிரைவிங் ஸ்கூல், பல பிரான்ச்சு, பெரிய பல கோடிக்கு அதிபதியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஜீப்பு தரும்போது அந்த ஜீப்பு ஒன்று தான் அவருக்கு, ஜீப்பும் ஒரு காரம் தான் உண்டு. அந்த ஜீப்பு அந்த ஒரு நாள் தரதுக்கே அவருக்கு ரொம்ப சிரமம். ஆனால் அவர் தந்தது அந்த போர்டை பார்த்து சாமி கேட்டது எவ்வளோ பெரிய இது பாருங்கள். இது எதை காட்டுறது அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் கண்ணனை பார்க்கணும்னு சொல்லி அந்த கண்ணனுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய அந்த சுதாமா, நான் கண்ணனை பார்க்கணும்னு போனால் அவருக்கு கொண்டு கொடுக்கறதுக்கு என்ன இருக்கிறது என்று பார்க்கும்போது கொஞ்சம் அரிசி அவல் இருந்தது. அதை அழுக்கு துணியில் எடுத்துகிட்டு போய் கண்ணனுக்கிட்ட அந்த சபையில் எப்படி காட்டி கொடுக்கறதுன்னு தயங்கி இருந்துச்சுமே, சுதாமா நீங்கள் எனக்கு ஏதாவது கொண்டு வர மாட்டீங்களா அப்படின்னு தேடி பிடிச்சி கேட்டு வாங்கி ஒருபடி அவள் சாப்பிட்ட உடனே பாருங்கள் அந்த சுதாமா குடும்பம் எவ்வளவு நிவர்த்தி ஆச்சுது. அது மாதிரி தான் இங்கே இந்த எல் பார்த்த உடனே அவங்க அப்படி ஒரு சின்ன உதவி செய்தால் கூட பெரிய அளவில் அவங்களுக்கு சாமி கருணை புரிஞ்சு செல்வமாக கொளிச்சிருக்காங்க. அது யோகிராம் சுரத்குமார் சுவாமியும் கண்ண பரமாத்மாவும் ஒன்று தான். ஏன்னா வேறு இல்லை, குரு வேறு தெய்வம் வேறு இல்லை. அந்த கண்ணன் அன்றைக்கு சுதாமாவுக்கு காட்டினது போல தான் நம்ம அனுபவத்தில் இதை பகவான் காட்டியிருக்கிறார். பகவானும் கண்ணனும் ஒன்றே தான். அவரே சொல்லியிருக்கிறார்ல, அவரே பல இடங்களில் பல பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துருக்கிறாரு. தில்லை நடராஜராக காட்சி கொடுத்துருக்கிறாரு. அது மாதிரி அருணாச்சலேஸ்வரராட்டு காட்சி கொடுத்துருக்கிறாரு. இந்த பிச்சைக்காரன் தான் எல்லா இடங்களிலும், எல்லா ஆலயங்களிலும், ராமேஸ்வரம், காசி விஸ்வநாதர் கோயில், அருணாச்சலம், மதுரை சொக்கநாதர் கோயில் எல்லாம் கற்ப கிரகத்தில் இருக்கிறது இந்த பிச்சைக்காரன் தான். இந்த பிச்சைக்காரன் எல்லா இடம் தான் நிரந்தர வீடு, நிரந்தர இடம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பகவானுடைய கருணைக்கு எல்லே இல்லை, எல்லாமே அவர் தான் இருக்கிறார். சுதாமா இல்லத்தில் சாமிஜியை பார்க்குற வாய்ப்பு ஒரு தடவை கிடச்சிது. அப்போது சாமிஜி உட்கார்ந்து இருந்தாங்க, கால் நீட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அப்போது எப்போவுமே பகவான் நம்ம போன உடனே பேர் என்ன, எங்கேருந்து வாரீங்க இது கேட்பாங்க. அப்போ நான் பல தடவை சிந்தித்தது உண்டு, சாமி எப்போ போனாலும் கேட்குறாங்களே, ஞாபகத்தில் வைக்க மாட்டாங்களோ, நம்மளை தெரியாதோ, நம்மளை
கருத்தில் எடுக்கலையோ, கருத்துலன்னா கொஞ்சம் அப்படி சாமிக்கு அனுகிரகம் நமக்கு கிடைக்கலையோ, எப்பவும் அப்படியே கேட்குறாங்களே அப்படின்னு நினைப்பேன். அப்படி நினைக்கிறது உண்டு, மனித இயல்பு தானே. அந்த சுதாமாவில் அப்படி போகும்போது போய் உட்கார்ந்த பிறகு 1 2 3 பேர் இருக்கோம். உட்கார்ந்த பிறகு சுவாமிஜி சொல்கிறாங்க, நான் முதல் தடவை எப்போ பார்த்தனோ அப்போ இருந்து நான் சாமிஜி என்னை பற்றி எப்படி எப்படி வச்சிருக்கிறாங்கங்கிறது எல்லாமே, இவர் இப்படி வந்தார், இவர் ஒரு வக்கீல், இவர் இந்த பிச்சைக்காரன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறாரு, தேவகி இவரை தெரியுமா, தேவகி அம்மாட்ட சொல்கிறாரு, தேவகி இவரை தெரியுமா, இவர் ஒரு வக்கீல், இவர் பாலகிருஷ்ணன் பேர், இவர் எப்பவும் இந்த பிச்சைக்காரனை நினைக்கிறாரு, இவர் பிச்சைக்காரன் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு, எப்போ வந்தாலும் இந்த பக்கம் வந்துடுவார், இவர் அது அந்த ஜெயந்தி விழாயெல்லாம் அந்த பிச்சைக்காரனுக்கு நடத்துகிறாரு. இப்படி நம்ம பற்றி என்ன சொல்லணுமோ எல்லாம் புட்டு புட்டு தேவகி அம்மாட்ட சொன்னாங்க. எனக்கு அப்படியே மெய் சிலுத்துட்டுது. பிறகு பாருங்கள், அதில் ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னால், எனக்கு சுவாமிஜி இது நான் இப்போ சொன்னது மட்டும் இல்லை, நம்மளை பற்றி எல்லாம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அப்படியே நான் விழுந்து நமஸ்காரம் பண்ண பாருங்க, கால் நீட்டி வச்சுருக்காங்க இல்லையா. எனக்கு ரொம்ப ஆசை சாமியினுடைய திருவடி நம்ம தலையில் சிரசில் படணும்னு சொல்லி, நான் அப்படி நிமிர்ந்து அந்த பாதத்தில் எனக்கு தலை சிரசு படும்படியா அப்படி குனிஞ்சேன்னா படுத்துக்கிட்டே அப்படி போய் பாதத்தை அப்படி டச் பண்ணு. சுவாமிஜியுடைய பாதம் அப்படி உச்சியில் பட்டுது. ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் அப்படி நிமிர்ந்தேன், சுவாமியினுடைய பாதத்தில் நம்ம தலை பட்டுதா அப்படின்னு பார்த்தா நம்ம தலை முடியல உள்ள எண்ணெய் அந்த லைன் இருக்கு பாருங்க, பாதத்தில் தெரியுது. அப்படி அந்த பாத திருவடி நமக்கு தலையில் கிடச்சிது. அது ஒரு பெரிய மகத்தான அந்த சுதாமா ஹவுஸில் கிடச்சது. சாமிஜி நம்மளை பற்றி சொன்னாங்க. அதுக்கு பிறகு நமக்கு அந்த திருவடி தீட்சையும் தந்துட்டாங்க. திருவடி தீட்சை அப்படி அது ரொம்ப ரொம்ப ஆனந்தமான விஷயம். இது பகிர்ந்துக்கிடக்கூடிய விஷயம் இல்லை என்ன கூட பக்தர்களுக்கு அது தெரியணும். அந்த டைமில் தான் அந்த சுவாமிஜி நமக்கு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, நமக்கு அறிவுறுத்தினாங்க. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரில் குப்தா மேட்ச் ஒர்க்ஸு நம்ம ஐயா பேர் பெருமாளப்பன் ஐயா. அந்த பெருமாளப்பன் ஐயா ஒரு படம், சுவாமிஜி படமும் தேவகி மாதா படமும் சேர்த்து போட்டு ஒரு படம் வெளியிட்டு அப்போ கொடுத்துருந்தாங்க. சுவாமிஜி அந்த படத்தை வச்சிட்டு அப்போ எங்களுக்கு அறிவுறுத்தினாங்க. அந்த அம்மாவுக்கு படமும் இதுவும் வச்சுக்கிட்டு சாமி சொன்னாங்க, அதில் ஒரு பாட்டு இருக்குது, தேவகி இருக்கும் இடமெல்லாம் இந்த பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் இருக்கிற இடமெல்லாம் தேவகி இருக்கிறான்னு சொல்லி ஒரு அருமையான பாடல். அதை திரும்ப திரும்ப பாட சொல்லி எங்களுக்கெல்லாம் ரொம்ப அறிவுறுத்தினாங்க. இந்த தேவகி வேறு யாரும் இல்லை இல்லையா, தன்னுடைய அப்படியே பரம்பரையாக அந்த யோக நிலையில் வரக்கூடியவங்கிறத, அவங்க இருக்கிற இடத்துல நான் இருக்கிற இடத்துல அந்த அம்மா இருக்கிறாங்கங்கிறத சூசகமாக சொல்லி அந்த பாட்டை திரும்ப திரும்ப பாட வச்சாங்க. எல்லாம் பாடினாங்க. அப்புறம் அந்த படமெல்லாம் எங்களுக்கு தந்தாங்க. ஒரு 2 இருக்க படத்தை தந்தாங்க. அப்படி அனுகிரகம் பண்ணாங்க. ரொம்ப அந்த திருவடி கிடைச்சதும் இப்படி வேற யாரும் இல்லை. இப்போ அம்மா போய் பார்க்கும்போதெல்லாம் நான் சிலையும் அம்மாகிட்டே சொல்லுவேன், அம்மா நீங்கள் தான் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் தான் நீங்கள் இருக்கிற இடத்துல அம்மா லேசாக சிரிச்சுக்கிடுவாங்க, அப்படியே பண்ணி விடுவாங்க, பெருசாக காட்டிட மாட்டாங்க. அது மாதிரி அந்த நமக்கு உணர்த்தணும் இல்லையா, யாருங்கிறத உணர்த்தணும் இல்லையா, அப்படி அந்த இதில் காட்டினாங்க. அன்றைக்கு திருவடி அப்படி தீட்சையும் கிடச்சிது. அது மாதிரி நம்மளை பற்றி சாமி உணர்ந்ததுனால எப்படி ஒருத்தரையும் நினைச்சாங்களோன்னு நினைச்ச அந்த சந்தேகம் கூட எல்லாம் அந்த தேவி அம்மாவுக்கு சொல்கிறது மாதிரி சொல்லிட்டாங்க. அவன் எல்லாம் அறிஞ்சிக்கிட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு அணுவும் நானாக தான் இருக்கிறேங்கிறத உணர்த்தியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. Yogiram Surat Kumar Jaya Guru